ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2023-24 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 7 பி ஸ்ட்ராங் பி பிரேவ் இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. டே 3 ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி த ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். நம்ம டிஹெச்பியில் உள்ள சாண்ட்டை கட் பண்ணி சார்ட்டில் ஒட்டிக்கிட்டு இந்த கொஷின் கார்ட்ஸை 4 செட் ரெடி பண்ணிக்கணும். சாண்ட்டை முதல்ல ஒட்டி விட்டுட்டு நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு கொஷின் கார்டை கொடுத்துட்டு அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 82 எடுத்து ஸ்டோரியை ரீட் பண்ணி கொஷின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். ரோல் ப்ளே கார்டை ரீட் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னால் நாம் ஒரு தரம் கரெக்ட் ப்ரொனன்சியேஷனோட ரீட் பண்ணி காட்டணும். ஐ ஆம் கார்த்திக். ஐ ஆம் பிளைண்ட். I am a bright and smart boy. I got very good marks in my 10th standard. I fought for my rights and studied science. I got enrolled in the Stanford University. I started companies to help people like me. I received the Young Leaders Award. அவங்க ரீட் பண்ணி முடித்ததும் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்களோட ரெஸ்பான்ஸை எல்லாம் நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். கார்த்திக் பற்றி அவங்கக்கிட்ட உரையாடணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி த மான்ஸ்டர் ட்ரீ. ஒரு ஜிக்ஸாக் புக் ரெடி பண்ணி அதோட ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ஸ்டோரியோட ஒவ்வொரு லைனையும் எழுதிக்கணும். ஜிக்ஸாக் புக்கை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இதுதான் ஜிக்ஸாக் ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணி காமிக்கணும். அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு A4 ஷீட் கொடுத்து அதுபோல் செய்ய சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸை 3 அல்லது 4 குரூப்பாக பிரித்து அவங்களோட ஜிக்ஸாக் புக்கை ரெடி பண்ண சொல்லணும். சென்டென்ஸ் எழுத சிரமப்படுறவங்களுக்காக இந்த சார்ட்டை டிஸ்ப்ளே பண்ணி வைக்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணதும் ஒவ்வொரு குரூப்பில் இருந்தும் ஒருத்தர் வந்து ப்ரெசன்ட் பண்ணணும். அவங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கையில் முதல்ல ஐ ஆம் டேஷ் அப்படின்னு அவங்க பேரை சொல்லி திஸ் இஸ் மை ஜிக்ஸாக் ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவங்க எழுதுனதை ரீட் பண்ணுறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட ஜிக்ஸாக் ஸ்டோரியை அவங்க ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 83 பேஸ்ட் பண்ண சொல்லணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. அடுத்து டே 4 டச் த வேர்ட் ஆக்டிவிட்டியை இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஜெண்டர் ஃபைண்ட் யுவர் பேர் மதர் ஃபாதர் சிஸ்டர் பிரதர் சன் டாட்டர் அங்கிள் ஆண்ட் கிராண்ட்மதர் கிராண்ட்ஃபாதர் நெஃப்யூ நீஸ் இவைகள் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கிளாஸில் எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஆன்சர் வாங்கணும். கேர்ள்ஸ் வளர்ந்ததும் அவங்கள என்னன்னு சொல்லுவோம், பாய்ஸ் வளர்ந்ததும் அவங்கள என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். இவைகளுக்கான கரெக்ட் வேர்ட் விமன் மேன். இது போல் இன்னும் சில பாய் கேர்ளுக்கான வேர்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் நடுவில் கோடு போட்டு 2 காலமாக போர்டை பிரிச்சுக்கணும். அதில் மேஸ்குலின் ஃபெமினின் அப்படின்னு எழுதி போட்டுட்டு கிளாஸை 2 டீமாக பிரிச்சுக்கணும். ஏ டீம்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு கார்டை எடுக்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க மதர் கார்டு எடுத்தால் இதை போர்டில் எந்த காலமில் எழுதணும் அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ கார்டு எடுத்த ஸ்டூடெண்ட் போய் போர்டில் மதரை கரெக்ட் காலத்தில் எழுதணும். இப்போ டீம் பியிலேருந்து ஒருத்தர் வந்து மதர்க்கான மேஸ்குலினான ஃபாதர் கார்டை எடுத்து அதை போர்டில் போய் எழுதணும். எல்லா ஃபெமிலியர் வேர்ட்ஸையும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நாம் இவை எல்லாமே நம்ம ஃபேமிலியோட ரிலேட்டடானது, இது போலவே பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஆண்பால் பெண்பால் வேர்ட்ஸ் இருக்குது, உங்கள் வீட்டில் என்னென்ன பெட் அனிமல்ஸ்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்ல நாம் போர்டில் அதுக்குரிய காலத்தில் எழுதணும்.
அதோட ஆப்போசிட் ஜெண்டர் வேர்டையும் நாம் கரெக்ட் காலத்தில் எழுதி போட்டு நாம் சொல்ல சொல்ல ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ண சொல்லணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் ஜெண்டர் வேர்ட் ஹண்ட். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேஸ்குலின் ஃபெமினின் வேர்ட் கார்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதில் ஃபெமினின் வேர்ட் கார்ட்ஸை முதல்ல அங்கங்கே ஒட்டி வச்சிடணும். மேஸ்குலின் கார்ட்ஸை ஆளுக்கு ஒன்றா கொடுத்து அதுக்கு மேட்சிங்கான வேர்ட் கார்டை கிளாஸ்க்குள்ளே சுற்றி வந்து கண்டுபிடிக்க சொல்லணும். எல்லாரும் கண்டுபிடிச்சதும் ஒவ்வொருத்தராக வந்து 2 ஜெண்டரையும் ரீட் பண்ண மற்றவங்க ரிப்பீட் பண்ணணும். எல்லா ஜோடிகளையும் ரீட் பண்ணி முடிக்கணும். ரெயின்போ ஸ்டார்ஸில் ஸ்டூடெண்ட்ஸோட வீட்டில் இருக்கிற மரம் பற்றியோ அல்லது அவங்க வளர்க்க விரும்புகிற மரம் பற்றியோ பேச சொல்லணும். இதோட யூனிட் 7 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.